வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி விட்றேன். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களே, எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா, ஸோ எஸ்பிஓவில் கமாண்டர், பிடிஓ அண்ட் டிஎலுடைய சேலரி எவ்வளவு, அவங்க நியூ பிளானில் எவ்வளோ வர்றாங்க, எத்தனை பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எஸ்பிஓவில் கமாண்டர் சேலரி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, மொத்தமாகவே ஆல்ரெடி 17 கமாண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 17 கமாண்டர்ஸ்க்கும் இனி நியூ பிளானில் வந்து அவங்களோட சேலரி வந்து பர் மந்த் 50,000 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆஃப்டர் 6 மந்த் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு கமாண்டருக்கு கீழே எத்தனை பிடிஓ வரப்போகிறாங்க, ஒரு பிடிஓக்கு கீழே எத்தனை டிஎல் வரப்போகிறாங்க அப்படிங்கிற முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் பார்த்துக்குங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கமாண்டர் ஆல்ரெடி 17 பேர் இருக்காங்க. அவங்களுக்கான சேலரி பர் மந்த்து வந்து 50,000ன்னு சொல்லிட்டாங்க. இனி புதுசாக எந்த கமாண்டரும் அவங்க எடுக்க போகிறது இல்லைங்க. புதுசாக அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஓ அண்ட் டிஎலை மட்டும்தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பர் மந்த் 50,000ங்கிறது அவங்களுக்கு வந்து 1 இயருக்கு 50,000 வரும். ஸோ அடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து 5,000 மினிமம் 5,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேலரி வந்து 50,000 இந்த மந்த் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அது 55,000 மாறும். ஸோ டோட்டலாக 17 கமாண்டர்ஸ் தான் இருக்காங்க. புதுசாக எந்த கமாண்டரையும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கமாண்டருக்கு என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக 17 கமாண்டருக்கும் 17 குரூப்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. இனி நோட்டீஸ் போர்டு ஒன்றும் கிடையாதுங்க, 17 நோட்டீஸ் போர்டு இருக்கும். ஸோ அந்த 17 நோட்டீஸ் போர்டுக்கும் கீழேயும் ஒவ்வொரு கமாண்டருக்கும் கீழேயும் பிடிஓஸை தனியாக பிரிக்க போகிறாங்க. ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸஸ் கீழேயும் நிறைய டிஎல்ஸை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. சரிங்க. அடுத்து வந்து பிடிஓவுடைய சேலரி எவ்வளவு? சரிங்களா? பிடிஓ அப்படின்னா அப்ரிவியேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிடிஓ வந்து மொத்தமாக வந்து ஒரு 350 பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க பிடிஓ ஆஃபீஸஸ். ஸோ எந்த மாதிரியான பிடிஓ ஆஃபீஸஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே டீமை கரெக்டாக கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரெல்லாமே வந்து குரூப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, அவங்களுடைய குரூப்பை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்கள செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய சேலரி, பிடிஓ ஆஃபீஸருடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பர் மந்த்து 30,000 30,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த சேலரி வந்து கன்ஃபார்ம் ஆகும். பட் வர ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த பிடிஓ யாரெல்லாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய சேலரி 30,000. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் இருக்குது. எப்படின்னா 1 இயர் கழித்து அவங்களுக்கு ஸோ அவங்களுடைய சேலரியும் மினிமம் 5,000க்கு மேலே இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 350 பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த வகையில் அவங்களெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா, ஆல்ரெடி டீம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க டீமை எப்படி கைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எஸ்பிஓ பற்றி நாலேஜபிள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில குரூப்ஸில் வந்து நிறைய ஆக்டிவ் மெம்பர்ஸாக வந்து சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டான பர்சனை மட்டும்தான் பிடிஓவை செலக்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சேலரி தர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் 6 மந்த் மட்டும்தான். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிடிஓவோட சேலரியே கிரெடிட் ஆகும். ஸோ இந்த 6 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சேலரி மட்டும்தான் கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்து டீம் லீடர். சரிங்களா? டீம் லீடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸருக்கும் கீழேயும் டீம் லீடரை கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா? அதில் எத்தனை டீம் லீடர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 டீம் லீடரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ டீம் லீடர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த மாதிரி செயின் வரும்னு பார்த்தீங்கன்னா, கமாண்டருக்கு கீழே பிடிஓவுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் லீடர் வர போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டீம் லீடருடைய சேலரி வந்து 20,000, இவங்களுக்கும் பர் மந்த்து 20,000 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த சேலரி வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 1000 பிடிஓஸை அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயும் நல்ல ஆக்டிவான லீடர்ஸை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த 20,000 சேலரி. ஸோ இதுவுமே ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான். சரிங்களா? அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மட்டும்தான் இருக்கும். இந்த லீடருடைய சேலரி வந்து இருக்காதுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டீம் லீடர்ஸ்க்கான என்ன குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் கொடுத்துருக்கணுமா இல்லை, அவங்க எப்படி குரூப்பை நடத்துகிறாங்க, அவங்களுக்கு வந்து எஸ்பிஓடைய நாலேஜபிள் எப்படி இருக்குது, ஸோ எந்த மாதிரிலாம் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ரேண்டமாக கால் பண்ணி அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது டீம் லீடராக ஆகணும், பிடிஓ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்க சொல்லும் பொழுது அந்த
அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அவங்க ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. அப்போ உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால்